அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கில் போராட்டம். இளைஞன் கழுத்து நெரித்து கொலை, போலீஸ் வலையில் சிக்கிய 4. பிரபல பாடகர்களின் பாரிய மோசடி அம்பலம், கைது செய்யாதிரடி நடவடிக்கை. கடவுச்சொற்களை பகிர வேண்டாம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தேசப்பந்து பதவி நீக்க தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். செம்மணியில் இதுவரை 90 எண்பு தொகுதிகள் அடையாளம். இத்தாலி நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் விழுந்து விபத்து. தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. இன்று நாட்டில் மழை காற்று. தொடர்பென விரிவான செய்திகள். நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் நடத்தப்பட்டு வரும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது இன்றைய தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது. வடகிழக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகம் முன்பாக இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டம் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் நடாத்தப்பட்டு வரும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைத்துறை பற்று பிரதேச சபை தவிசாளர் லோகேஸ்வரன், கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜொட்சன், வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்புமணி வலகுராசா, கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் உறுப்பினர்கள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் வவுனியா புதிய பேருந்து நிலைய பகுதிக்கு முன்பாகவும் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. இளைஞர் ஒருவனை கழுத்து நெரித்து கொலை செய்து சடலத்தை கோமாகம மாற்று வீதியில் வீசி சென்ற சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் நேற்று இரவு நுகேகொடை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் ஜூலை 10ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் 4வரும் கொழும்பு, மாதம்பட்டி மற்றும் கிரான்பாஸ் ஆகிய பிரதேசங்கள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு 14 மற்றும் 15 ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 18 மற்றும் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர். கொலை செய்யப்பட்ட இளைஞனின் கார் கேகாலை மாவனெல்லை பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 4வரும் மேலதிக விசாரணைகளுக்காக கோமாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கோமாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பிரபல பாடகர் பாத்திய ஜெயக்கொடி மற்றும் பல உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. வேரஸ் கங்கா திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் பயன்பாடு தொடர்பில் இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த திட்டம் செயல்முறையை மேற்கொள்ளாமல் திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் 27.6 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடகர் பாத்திய நடத்தும் ஷோட் அவுட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கடந்த ஆட்சியின் போது அது குறித்து எந்தவித விசாரணையும் எடுக்கப்படவில்லை. குறித்த முறைப்பாடுகளை கண்டுகொள்ளாத பாதுகாப்பு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் சைபர் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் கணனி அவசர பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. குறித்த பிரிவின் அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 5400க்கும் மேற்பட்ட சைபர் குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக ஊடக தளங்களை மையப்படுத்தியே இந்த குற்றங்கள் பதிவாகியுள்ளன. அதிலும் ஃபேஸ்புக்குடன் தொடர்புடையதாக 90% குற்றங்கள் பதிவாகியுள்ளன.
ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் தவறான பயன்பாடும் இந்த குற்றங்களில் அடங்கியுள்ளதாக கணனி அவசர சேவை பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பயனர்கள் கடவுச்சொற்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் 5ஆம் தேதி முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை மேற்படி தீர்மானம் தொடர்பில் விவாதம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடாத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தியின் 2ஆம் கட்ட 20ஆம் நாள் அகழ்வில் 2 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தமாக 90 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன்படி 81 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள பிரேஷியா நகரத்தில் ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மிலனைச் சேர்ந்த 75 வயதான வழக்கறிஞர் மற்றும் 60 வயதான தோழி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். நெடுஞ்சாலையில் விழுந்ததால் தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த விபத்தை பதிவு செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெடுஞ்சாலையில் சென்ற சில வாகனங்களும் தீயில் சிக்கி எரிந்தன. அதில் 2 ஓட்டிகள் காயமடைந்தனர். விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்ற போது கட்டுப்பாடு இழந்து இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று இத்தாலி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல்கள் தீவிரமடைவதால் குறித்த எல்லை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்திய குடிமக்களுக்கு கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இந்திய மக்கள் புனோம் பென்னில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்போடியா தாய்லாந்துடன் உடனடி போர் நிறுத்தத்தை கேட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அந்த நாட்டின் தூதுவர் தெரிவித்துள்ளார். கம்போடியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் 2 நாட்களாக இடம்பெற்ற மோதல்களில் 32 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் பலர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பகுதிகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம், திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை கட்பட்டி முதல் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலான கரையோர பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.